அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் வருடத்தில் மார்ச் மாதம் ஜோதிட ரீதியாக ரொம்பவே முக்கியத்துவமானதுங்க. ஜோதிடத்தில் கர்மகாரகன் நீதிமான் எனப்படும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சியானது விஸ்வவசு வருடத்தில் நடக்கும் ஒரு முக்கிய ஜோதிட மாற்றமாக சொல்லப்படுதுங்க. இந்த கிரக மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். பொதுவாகவே சனி பெயர்ச்சி ஜோதிடத்தில் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. சனி பெயர்ச்சியின் ராசி மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் ஏற்படுத்த போகுது. கடகராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படின்னு சொல்லியும் நட்சத்திர வாரியான பலன்களையும் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு வரும் சனி பகவான் தர்ம வழியில் நடத்தி செல்ல இருக்கிறார். இந்த பாக்கிய பலன்களை மீண்டும் கிடைக்க பெறுவீங்க. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை இந்த சனி பயிற்சி தரப்போதுங்க. தொழிலில் நிலைத்து நிற்க முடியுமா என்ற மனபயத்துடன் இருந்தவங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. குடும்ப சூழ்நிலை காரணமாக பொருத்தமில்லாத வேலையில் இருந்தவங்களுக்கு தகுதிக்கும் திறமைக்கும் படிப்புக்கும் தகுந்த வேலை தேடி வரப்போகுது. நல்ல வேலை கிடைக்காம மனநொந்து போன இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். 9ஆம் இட சனிங்கிறதால தொழில் வேலைக்காக வெளியூர் வெளிநாடு செல்ல நேரிடுங்க. வேலை பார்த்த இடத்துல சக ஊழியர்களோட உயர் அதிகாரிகளுடனும் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைய போகுது. ரொம்பவே மோசமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தவங்க கூட தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நல்ல நேரமாக ஆரம்பமாயிடுச்சு. ட்ரேடிங் துறையில் குறிப்பாக ஜவுளி, அழகு, ஆடம்பர பொருட்கள் விற்பனையில் உள்ளவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது. வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்க பெற்று முன்னேற்ற பாதையில் போகிறாங்க. புதிய வண்டியில் கெத்தா ஊர் சுற்றி மகிழ போகிறீங்க. கனவாக இருந்த சொந்த வீட்டு ஆசையெல்லாம் நனவாக்க போகுதுங்க. வசதி குறைவான வாடகை வீட்டில் அடைப்பட்டு இருந்தவங்கள்லாம் லீஸுக்கு நல்ல வசதியான வீட்டுக்கு போவீங்க. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற தாய் தந்தை பக்கபலமாக இருப்பாங்க. புது பணத்தை பார்த்தால் சிலருக்கு குறுக்கு வழியில் சம்பாதிக்கும் எண்ணம் தோணும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் புரிகிறவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும். வெளிநாட்டு வேலை முயற்சி பலிக்குங்க. ஒரு சிலர் வெளிநாடு வெளிமாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் செய்து மகிழ்வாங்க. அரசியல் நாட்டம் மிகும். அரசியல் கட்சிகள், சங்கங்கள், இயக்கங்களில் முன்னிலை உறுப்பினர் ஆவாங்க. இதுவரைக்கும் உங்களை உதாசனம் செஞ்சவங்க உங்களுடைய தயவு தேடி வருவாங்க. தாய் தந்தையின் ஆரோக்கியம் சிறப்படையுங்க. பள்ளி கல்லூரி படிப்பை இடையில நிறுத்திய மாணவ மாணவிகள்லாம் மீண்டும் படிப்பை தொடருவாங்க. முன்பை விட அதிக ஈடுபாட்டோட படித்து நல்ல மதிப்பெண் அனைவரின் பாராட்டையும் பெறுவாங்க. சனி பகவான் பாக்கியஸ்தானத்தை விட்டு நகரும் முன்பு புத்திர பாக்கியத்தையும் தந்துட்டு தாங்க செல்வார். சனி பகவான் சாதகமான நிலையில் இருந்தாலும் கூட ராகு கேதுகளின் நிலைப்பாடு சுமாராக இருக்கிறதால எண்ணம் ஓட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய கற்பனை குதிரை கட்டுக்கடங்காமல் ஓடுங்க. அடங்காத எண்ணம் அலைகளால் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. யாரை நம்புறது, எந்த காரியத்தை செய்கிறது, எதில் லாபம் வருங்கிற நிதானம் இல்லாத நிலை நீடிக்கும். சிறிய செயலுக்கு கூட கடுமையாக நீங்கள் போராட நேரிடும். அதனால் மனசோர்வு மிகுங்க. திட்டமிட்ட செயல் கூட கடைசி நேரத்தில் கால வாரிடும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க. சுய கௌரவத்துக்கு கெட்ட பேர் வராமல் நடந்துக்கோங்க. ஏலச்சீட்டு, நகைச்சீட்டு, வட்டி பணம் கொடுக்கறது போன்ற பணம் தொடர்பான விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுறது சிறப்பான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். மேலும் 9ஆம் இடம் அமரும் சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதால பகலிரவு பார்க்காம அள்ளும் பகலும் உழைத்த உழைப்பு பணமாக காய்க்க போதுங்க. பணம்னா ஆயிரக்கணக்கில் இல்லை, லட்ச கோடிகளில் தான் கிடைக்க போகுது. வாழ்நாள்களில் இது வரைக்கும் பார்க்காத பெரும் பணத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நடக்கிறதெல்லாம் கனவா நனவான்னு உங்களை நீங்களே கிள்ளி பார்க்கணும். கோடீஸ்வர யோகம் கடகராசிக்கு வந்துருச்சுங்க. ஒரு காலகட்டம் பிரச்சனைக்குரியதாக இருந்தால் வெகு விரைவிலேயே பொற்காலத்தை தரவு இறைவன் உங்களை சோதிக்கிறான்னு பொருளுங்க. உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு உதவுவாங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த சகோதர சகோதரி பிணக்குகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையுங்க. திடீர் அதிர்ஷ்டம், உயில், சொத்து, எதிர்பாராத தனவரவு வரும் வாய்ப்பு உண்டாகியிருக்கு. உடல் உறுப்பில் இடது காது, கணுக்கால், பின்முதுகள் அவ்வப்போது வலி தோணக்கூடும். சர்க்கரை நோயாளிகள் கால், பாதம், விரல்களை முறையாக பராமரிக்கணும். முறையான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, யோகாவுடன் தகுந்த மருத்துவர்களின் ஆலோசனையும் உங்களுக்கு நோயிலிருந்து உங்களை பாதுகாக்கும். மேலும் சனியின் 7ஆம் பார்வை பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்கிய சனியின் 7ஆம் பார்வை ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு இருக்குது. இனம் புரியாத மனசஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இது நாள் வரைக்கும் தடை தாமதமான உங்களின் முயற்சிகள்லாம் சிறு மனசஞ்சலத்துக்கு பிறகு காரிய சித்தியை ஏற்படுத்தி தரும். இதுவரை நடக்காமல் இருந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உடல்லையும் மனசுலையும் புதிய தெம்பு பிறக்கும்.
எதிர்மறை எண்ணங்கள்லாம் நீங்கி மனசில் தன்னம்பிக்கை ஏற்படுங்க. எந்த ஒரு செயலையும் நினச்சவுடன் நீங்கள் அவசரமாக செய்யாமல் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படணும். சில நேரங்களில் முன்னோர்கள் கடைபிடிச்சு வந்த கொள்கையிலிருந்து மாறுபட்டு செயல்பட நேரிடும். உங்களுடைய வீண் பிடிவாதம் முன்கோபத்தை தவிர்த்து தர்ம சிந்தனையுடன் பிறருக்கு மனக்குறையோ பாதகமோ இல்லாத நல்ல முடிவை நீங்கள் எடுக்கணும். அடிக்கடி இடப்பெயர்ச்சி செய்ய நேரிடும். அலைச்சல் மிகுதியாகும். வேலை பளு அதிகமாகும். உழைத்த கூலி கிடைக்கிறதுல காலதாமதம் ஏற்படும். உங்களுடைய இரக்க சுபாவம் அதிகரிக்கும். விவசாயிகள் நீண்ட காலமாக செலுத்தாத கடன் பாக்கிகளை அரசு தள்ளுபடி செய்யும். பலர் எந்த கஷ்டம் வந்தாலும் பூர்வீகத்தை விட்டு வெளியேற மாட்டாங்கன்னு பிடிவாதமாக இருப்பாங்க. சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால திருமண வாய்ப்புகள்லாம் தேடி வரும். கோச்சாரத்தில் 2026ஆம் ஆண்டு வரை 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் சஞ்சரிப்பாங்க. 2027 ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் செல்வாங்க. சிலருக்கு தவறான காதல் கலப்பு திருமணங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. வரன் பற்றிய நன்றாக விசாரித்த பிறகு திருமணத்துக்கு முயற்சிக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி பெண்களுக்கு இது பொற்காலமாக அமைய போகுதுங்க. அழகு ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி மகிழ போகிறீங்க. நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த உங்களின் தாய் வழி சீதனம் உங்களை தேடி வரும். மாமியார் மாமனார் நாத்தனார் மச்சினர் பிரச்சனைகள்லாம் சீராகும். அசையா சொத்தை வாடகைக்கு விட்டு வருமானம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும். சகோதர சகோதரிகளிடம் நட்பும் நல்லுறவும் உங்களுக்கு ஏற்படும். சகோதர வர்க்கத்துடன் இணைந்து கூட்டு தொழில் செய்யும் எண்ணமும் உங்களுக்கு ஏற்படும். பெண்கள் குழுவாக சேர்ந்து அழகு ஆடம்பர பொருட்களை விற்பனை செய்து லாபம் பெறலாம். புத்தாடை தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கும் யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஞானக்காரகனான குருவின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 1, 2, 3ஆம் பாதமான மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் 4ஆம் பாதமான கடகத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் ராசிநாதனாகவும் இருக்கார். உங்களுடைய நட்சத்திர அதிபதிக்கு சனி நட்பானவர் இருந்தாலும் கூட அவர் சஞ்சரிக்கும் போது ராசியும் குருவனுடைய மீன ராசி இருந்தாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்துக்குரிய பலன்களை வழங்கக்கூடியவராக இருக்கிறாரு. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு சனி பகவான் ஜீவனஸ்தானத்திலும் 4ஆம் பாதத்தக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் 10ஆம் வீட்டிற்குரிய உத்தியோகம் தொழில் போன்றவற்றில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். அனைத்திலும் அக்கறையை அதிகரிப்பார். உழைப்புக்கேற்ற லாபத்தை வழங்குவார். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனியின் போராட்டம் முடிவுக்கு வரும். எடுக்கும் வேலைகளில் எல்லாத்துலேயுமே வெற்றி உண்டாகும். அனைத்திலும் யோகம் உண்டாகும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும். இதுவரை அனுபவித்த சங்கடங்கள்லாம் விலகும். சமூகத்தில் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். இந்த காலத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகள் சுயஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை தசா புத்திக்கேற்ப இந்த பலன்களில் ஒவ்வொருவருக்கும் சில மாற்றங்கள் ஏற்படும். மேலும் நீங்கள் எடுக்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்தேறும். அவமானங்களை சந்தித்து வந்த நிலை மாறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவாங்க. பொன் பொருள் வீடு வாகனம் சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும். தொழிலில் கூடுதல் அக்கறை தேவைப்படும். புதிய முதலீடுகளில் நிதானம் தேவைங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஐடி அலைபேசி ஏற்றுமதி இறக்குமதி பங்கு வர்த்தகம் நிதி நிறுவனம் தொழிற்சாலை டிராவல்ஸ் குடிநீர் விவசாயம் ஜுவல்லரி தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் தருங்க. உழைப்பு அதிகரிக்கும். இருந்தாலும் கூட அதுக்கேற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் மரியாதையான பொறுப்பும் கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் தங்கள் பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து செயல்படுறது ரொம்ப அவசியங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய நிலை உண்டாகும். பெண்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்றதால உங்கள் வேலைகள்லாம் நல்லபடியாக நடந்துருங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். வேலை பார்க்கும் இடத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்கும். வேலையில் உயர்வு கிடைக்கும். மேலும் கல்வியை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வில் பங்கேற்கிறவங்க ஆசிரியர்கள் ஆலோசனை ஏற்கிறது ரொம்ப அவசியம். தவறான நட்புகளை விட்டுட்டு விலகிறதால உயர்கல்வி என்ற உங்கள் கனவு நனவாகுங்க. எதிர்பார்த்த மதிப்பெண்கள்லாம் கிடைக்கும். சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கும் யோகமும் வாய்ப்பும் உண்டாகியிருக்கு. மேலும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலகும். மருந்து மாத்திரை மருத்துவமனை என்ற ஏற்பட்ட செலவுகள்லாம் கட்டுப்படும். பரம்பரை நோய் தொற்று நோய் என்ற அவதிப்பட்டு வந்த நிலை மாறும். வயதானவர்களுக்கு மனசில் இருந்த பயம் விலகும். சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படக்கூடிய நிலை உண்டாகுங்க. மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்குடன் வாழ்ந்தக்கூடிய நிலை உண்டாகும். தம்பதிகளுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி புதிய வீடு இடம் வாகனம் என்று சேரப்போகுது. பிள்ளைகளை பற்றிய கவலையெல்லாம் நீங்கும். அவர்களால் பெருமை உண்டாகும். பொருளாதாரம் நிலை உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். பரிகாரமாக நீங்கள் இம்மையிலும் நன்மை தருவாரை வழிபட சங்கடங்கள் விலகும். மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு யோக காலங்க.
கர்மகாரகன் சனி, மனக்காரகன் சந்திரன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் நட்சத்திராதிபதியும் நீதிமானுமான சனி பகவான் இதுவரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரித்து சோதனைகளையும் வேதனைகளையும் வழங்கியதோட உடல்நிலையிலும் கோளாறையும் பொருளாதாரத்தில் நெருக்கடியும் வம்பு வழக்கு அவமானம் என்று படாத பாடுபடுத்தி வந்த நிலையில் மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான மீன ராசியில் நட்பா சஞ்சரிக்க போகிறாரு. அதனால் பாக்கிய சனியும் அவருடைய பார்வைகளும் குருவின் சஞ்சாரங்களும் பார்வைகளும் செல்வாக்க உங்களுக்கு உயர்த்தும். எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்கும். வரவை அதிகரிக்கும். வம்பு வழக்குகளில் சாதகமான நிலை உண்டாக்கும். புதிய சொத்து வாகனம் என்ற கனவு நனவாக்கும். வேலையிலும் தொழிலிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தியாக்கும். மேலும் தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிற்காரகன் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். முடங்கி கிடந்த தொழில்களும் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கும். போட்டி எதிர்ப்பு என்றிருந்த நெருக்கடிகள்லாம் நீங்கும். இயந்திர தொழிற்சாலை, வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு, வாகன விற்பனை, ஐடி, வெளிநாட்டு வர்த்தகம், டிராவல்ஸ், குடிநீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், விவசாயம், கால்நடை வளர்ப்பு, பால் வியாபாரம், ஹார்ட்வேர், ஜுவல்லரி தொழில்கள் லாபம் தரும். மேலும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருந்த நெருக்கடிகள்லாம் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறவர்களுக்கு நிர்வாகத்தின் ஆதரவு உண்டாகும். ஊதிய உயர்வுடன் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் எண்ணமெல்லாம் இப்போ நிறைவேறப் போகுது. படிப்பு, வேலை, திருமணம், சொத்து என்ற அவரவர் தேவைக்கேற்ற ஒவ்வொன்றும் கிடைக்கப் போகுது. கணவருடன் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். குழந்தைகளுக்காக ஏங்கியவரின் ஏக்கம் தீரப்போகுது. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கப் போகுது. சுயதொழில் செய்து வரவங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். உறவுகள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். பொன் பொருள் சேரும். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்த மந்தநிலை, கவனக்குறைவு விலகப் போகுது. பொதுத் தேர்வில், போட்டித் தேர்விலையும் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கப் போகுது. விரும்பிய கல்லூரியிலும் பாடப்பிரிவிலும் இடம் கிடைக்குங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆயுள்காரகனின் பார்வை ருணரோகஸ்தானத்திற்கு உண்டாகிறதால மருத்துவமனையே கதியாக இருந்தவர்களுக்கும் படுத்த படுக்கையாக இருந்தவர்களும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலகும். ஆரோக்கியம் சீராகும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த இன்னல்கள், பிரச்சனைகள் எல்லாம் விலகப் போகுது. மகிழ்ச்சியான நிலை உண்டாக போகுது. புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுறது, தொழில் தொடங்குறதுங்கிற கனவெல்லாம் நனவாக போகுது. கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் அதிகரிக்க போகுது. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடந்தேறும். பரிகாரமாக நீங்கள் திருநள்ளாறு சென்று தர்பானீஸ்வரரை வழிபட்டு வர நன்மைகள் உண்டாகும். மேலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வித்யாகாரகன் புதன், மனக்காரகன் சந்திரன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் உடல்நிலையிலும் மனநிலையிலும் சங்கடங்களையும் வம்பு வழக்கு அவமானம் என்று உங்களை அவமதிக்க ஆளாக்கி வந்த சனி பகவான் மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான மீன ராசியில் நட்பாக சஞ்சரிக்க போகிறார். சனி பகவான் 12 ராசிகளிலும் சஞ்சரிக்கும் காலங்களில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தான் 3, 6, 11ஆம் இடங்களை பார்ப்பார். அந்த இடங்களுக்கு யோக பலன்களை வழங்குவார். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம் என்பது 30 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு உண்டாக போகும் யோக காலம். இந்த காலத்தில் வாழ்க்கைக்குரிய வீடு, வாசல், வேலை, தொழில், திருமணம், குழந்தை, பொன் பொருள், பணம் என்ற நிலை உண்டாகும். செல்வாக்கு உயரும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். வம்பு வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு, பதவியும் கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் செய்து வரும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் முடிவுக்கு வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். நஷ்டத்தில் இயங்கி வரும் தொழில்களும் இனி வருமானம் காணும். பால் பண்ணை, நிதி நிறுவனம், எக்ஸ்போர்ட் காலண்டர், டைரி, நோட்டு புத்தகம் தயாரிப்பு, செய்தித்தாள், ஐடி துறை, வெளிநாட்டு வர்த்தகம், குடிநீர் சம்பந்தப்பட்ட தொழில்களில் மினரல் வாட்டர், ஹார்ட்வேர், ஷேர் மார்க்கெட், சின்னத்திரை, வலைத்தளம், தனியார் கல்வி நிறுவனங்கள் வளர்ச்சியடையும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் திறமைக்குரிய மதிப்பில்லை, உழைப்புக்கேற்ற உயர்வில்லைன்னு வருத்தப்பட்டு வந்தவங்க நிலையில் மாற்றம் ஏற்பட போகுது. வேலையில் இருந்த நெருக்கடிகள்லாம் நீங்கும். நிர்வாகம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு எதிர்பார்த்த சலுகைகளையும் புதிய பொறுப்பையும் உங்களுக்கு வழங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இழுபறியாகவே இருந்த இடமாற்றம், பதவி உயர்வு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனத்தை மூலதனமாக கொண்டு முன்னேற்றம் அடைஞ்சு வரும் உங்களுக்கு இந்த காலம் யோக காலமாக அமைய போகுது. இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கருத்து வேறுபாடு மற்றும் வேலையின் காரணமாக கணவரை விட்டு விலகி இருந்தவங்க மீண்டும் ஒன்றிணைவாங்க. குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும். வேலை பார்க்கும் இடத்துல செல்வாக்கு உயரும். கல்வியை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். எதிர்காலத்தை மனசில் வச்சு செயல்பட்டு வர்றதால பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகளில் தயாராவீங்க. நீங்கள் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில் சேர முடியும். சிலர் மேல் படிப்புக்காக கடல் கடந்து செல்வாங்க.
உடல்நிலை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனிய காலத்தில் உடல்நிலையில் பாதிப்பை சந்தித்தவங்களுக்கு நரம்பு கோளாறு, மூச்சு திணறல், இதய பாதிப்பு, விபத்தினால் செயல்பட முடியாத நிலையில் இருந்தவர்களுக்கு இந்த காலத்தில் மாற்றம் ஏற்படும். சீரான சிகிச்சையால் குணமடைந்து நலமுடன் வாழ்வீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமைய போகுது. இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும். மனசில் நிம்மதி ஏற்படும். பொருளாதார நிலை உயரும். புதிய சொத்து, பொன் பொருள் சேரும். தம்பதிகளுக்குள்ள இணக்கம் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். சிலர் புதிய இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறுவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பரிகாரமாக நீங்கள் நரசிம்மரை வழிபட்டு வர நன்மைகள் அதிகரிக்கும். சங்கடங்கள் விலகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.